சுயாட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்க வந்து அது சுயாட்சி அமைப்புன்னு சொல்றீங்க. சுயாட்சி அமைப்பு தானேப்பா இது. இங்கே பாருப்பா, நான் ஒரு சுயாட்சி அமைப்பு இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்பு கிடையாதுப்பா, தடையில். அதுக்கு நம்ம இடி துறை சார்ந்தவங்க சரியான விளக்கத்தை கொடுப்பாங்க, கொடுத்து அவங்க கேஸை டிபெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான தொழிற்சாலை பாக்ஸ்கான் அந்த நிறுவனம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது வளர்ச்சி ரொம்ப பின்னோக்கி போகிற சூழல் இருக்குது. அதனால தான்ப்பா சொல்கிறேன், கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் பற்றி வளர்ச்சியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. தம்பிகளினுடைய வளர்ச்சி தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. நான் ஏன் இன்றைக்கி தம்பிகளை இவ்வளோ பொறுத்து சொல்கிறேன்றதை நீங்கள் அந்த ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தம்பிகள் வந்து தமிழ்நாட்டை சுரண்டுவது. இந்த ஒரு நிறுவனம் வந்தால் அந்த நிறுவனம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த நிறுவனத்திற்கு 1008 கண்டிஷன், அந்த நிறுவனத்தை தொல்லை கொடுக்கறது. அப்போ எப்படி அந்த நிறுவனம் இங்கே வருவாங்க? அதனால் அவங்களுக்கு எங்கே டபுள் என்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தில், மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு, மாநிலத்திலும் வளர்ச்சி. நாங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் இப்படியே போனால் உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டை விட மிக வேகமாக வளர்ந்து விடுவார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்பதே இல்லை. தொழிற்சாலைகள் வந்தால் எதுக்குடா இங்கே வந்தோன்ட்டு இருக்கிறது. அவர்கள்லாம் ஓடி போகிறது தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுதாவது இன்றைக்காவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கார். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அமைச்சர் ஒரே கண்ணா இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் ஒரு தொழிற்சாலை 2 தொழிற்சாலை கொண்டு வரலாம். நாங்கள் தானே கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு தொழிற்சாலை தொடங்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஓசூரில் அந்த சிப் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 லட்சத்துக்கான திட்டத்தை கொடுத்துருக்கிறார். அதில் தேசிய ஹைவேக்கள், ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின், நீங்கள் அந்த சொல்கிறீங்க அந்த ஹைப்பர் லைன் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் லைன் இந்தியாவில் வேறு எங்கே இல்லை. நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு தான் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறது, பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் விமான நிலையங்களுடைய மேம்பாடு, விமான நிலையங்களுடைய இது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளில் எல்லாமே வேகமாக நடந்தது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 800 கோடி ரூபா ரயில்வேக்கு. அப்போ ஆட்சியில் யார் இருந்தால்? காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமுமே நம்ம ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட 6300 6400 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி கொண்டிருக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி ஹைவேஸ், விமான நிலையங்கள், சென்னை விமான நிலையமாகட்டும், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை விமான நிலையம் விரிவாக்கம், இதெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையம் ரெடியாக இருக்கிறது. இது எல்லாமே நாம் ஏன்னா வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி போகிறோம். 2047 நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு பக்கம் சோசியல் செக்டாருடைய டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தி கொண்டு இருக்கோம். நான் தான் சொல்கிறேன்னா, இந்த தம்பிகளினுடைய அட்ராசிட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறார்கள். மக்களுடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஈடி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லக்கூடிய. நன்றி. அது உடனடியாக சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் அண்ணனை டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதான் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அது உட்காந்து உடனடியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். 7500 இல்லை 9000 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. 9000 வழக்கறிஞர்களை நோட்டரியாக 7500 சொன்னாங்க. அப்புறம் போய் செக் பண்ண உடனே 9000 பேருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.